ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதிலீப் சமையல். இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த மழை காலத்துக்கு ஏற்ற சுட சுட ஒரு குஸ்கா செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1.5 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1.5 கப் அளவு சீரசம்பா அரிசி, பச்சை பட்டாணி. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நெய் ஆட் பண்ணிக்கிங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பச்சை மிளகா, வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கிங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிங்க. பச்சை ஸ்பூன் வரைக்கும் வதக்கிட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து பச்சை பட்டாணி ஒரு 3 கை அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1.5 கப்புக்கு 3 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் சீரசம்பா அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொரகொரன்னு ஆனதுக்கப்புறம் தண்ணியெலாம் வற்றி ஒரு கொரகொரன்னு ஸ்டேஜில் நம்ம குக்கரை மூடி போட்டுட்டு சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் போட்டு ஒரு 7 நிமிஷத்தில் இறக்கிடணும். இப்போ அவ்வளோ சூப்பர் டேஸ்டியான பட்டாணி குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.